लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्नदिधरानदनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலம் இளம்பிளந்தேல் பிளந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேற்கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசன பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு 2571வது நாள் பாசன பதிவேற்று. திருமங்கை ஆழ்வார் அவருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்திலே 16வது பாசுரம். 30 பாசுரங்களை கொண்ட இந்த திருநெடுந்தாண்டகம் 3 பத்துக்களை உள்ளடக்கியது. முதல் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமணியுடைய 6வது பாசுரம். தாய் ஸ்தானத்திலிருந்து பேசுகிறாள் ஆழ்வார். தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்புள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான பேர் நெஞ்சுக்கு இருட்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் வரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் நீயே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை 1000 அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை கனிவழியே பறிக்கவானும் என்ன கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்துரள வேணும் துணிந்து. 16வது திருநெடுந்தாண்டகம் பாசுரம். கன்று மேய இனிதுகந்த காளா என்றும் கடிபொழு சூழ் கண்ணபுரத்து என் கனியே என்றும் மன்ற மரக்கூத்தாடி மகிழ்ந்தா என்றும் வலதேறு வேங்கடம் மேயமைந்தா என்றும் வென்ற சுடர் குளங்களைந்த வேந்தே என்றும் விதி பொழில்சூழ் திருமறையூர் நின்றா என்றும் துன்று குழல் கருநிறத்தின் துணையே என்றும் துணைமலை துடிசோரச் சோர்கின்றாளே. கடந்த பாசுரத்திலே பெருமாளை அனுபவிப்பது போல அனுபவித்ததை உணர்ந்தாளாம். ஆனால் மீண்டும் பிரிவு. இப்போது புலம்புகிறாள் அவள். கன்றுகளை மேய்த்து என்றால் கன்றுகளை காத்தவனே, அதனால் மிகவும் மகிழ்ச்சி கொண்ட இளையவனே. காளா என்றால் இங்கு இளைஞனை குறிக்கக்கூடியது. இளையவனே வாசனை மிக்க மலர் சோலைகளால் சூழப்பட்டுள்ள திருக்கண்ணபுரத்திலே பழுத்த பழமே. வீதியார குடக்கூத்தாடி மகிழ்ந்தவனே. வட திருமேங்கட மலையிலே பொறிந்து வாழ்கின்ற எங்கள் இளைஞனே. அசுர கூட்டங்களில் ஜெயித்து வேரோடு அழித்த வேந்தனே. விரிந்த சோலைகளால் சூழப்பட்ட திருவரூரிலே நின்றருள் பாலிப்பவனே. அடர்ந்த திருக்கழல் கற்றையுடையவனே. திருக்குழல் கற்றை என்றால் முடி. கருத்த திருமேனி உடையவனே, எனக்கு துணையானவனே என்று என்னுடைய மார்பின் மீது அவருடைய மார்பின் மீது கண்ணீர் துளிகள் வந்து படுவது போல தளர்ந்திருக்கிறாளாம் தனி. காரணம் பிரிவு. போன பாசனத்துக்கு முதல்ல பாசனத்துல கிளிக்கு சொல்லி கொடுத்ததுனால கிளி வந்து பெருமாள் பேரெல்லாம் பாடின உடனே கொஞ்சம் தெம்பு அடைந்தவளாக சென்ற பாசனத்திலே வீணையை எடுத்து தன்னுடைய மார்பின் மீது பெருமாளே வீணையையே பெருமாளாக பாவித்து கண்டுவிட்டோம் என்று மனதார குளிர்ந்திருந்தவள் இந்த பாசுரத்திலே அவனை காணாமல் நேரில் வர காணாமல் மீண்டும் புலம்புகிறாள். புலம்பி அழுகிற போது அவளுடைய ஒன்றோடு ஒன்று சமமாக இருக்கக்கூடிய அவளுடைய பிள்ளை மீது கண்ணீர் துளியில் வந்து பட்டு தளர்ந்திருக்கிறாள் என்று தாயாக பேசுகிறாள். வெண்கிளி போல் மிகமிழற்றும் மெந்தையே என் பேதையே என்று என்னுடைய சின்ன பெண்ணே நீ இப்படிதான் எங்கேருந்து கற்றுக்கிட்டோன்னு சொன்னவ இப்போ அவனுடைய கூப்பாடு போடலாம் பெருமாள் இல்லாததுனால. கன்று மேய்த்து இணைந்து வந்தாய் காளாய்னா சர்வரட்சகனாக இருக்கக்கூடியவன் பெருமாள். எல்லோரையும் ரட்சிக்கக்கூடியவன். அவனுக்கு இது வேணும் அது வேணும் கிடையாது. எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவனுக்கு ஒரு ஆசை உண்டான். அது என்னன்னா பசு கூட்டத்தை மேய்ப்பது. பசு கூட்டத்தை மேய்ப்பதை காட்டிலும் கன்றுகளை மேய்ப்பதில் அதை விட சந்தோஷமா இருக்குமா அவனுக்கு.
ராமகிருஷ்ணனா வருகிறான். வந்து அவதரித்து இடக்கையும் வழக்கறியாக அறியாத இடையரை காத்தளவோடு இல்லாம கன்றுகளையும் மேய்க்கிறான். அறிவில்லாமையால் கடை நின்ற கன்றுகளையும் ரட்சித்து நீ உன்னுடைய அறிவே இல்லாத அந்த கன்றுகள் உன்னை பற்றி தெரியாததுக்கு அதெல்லாம் நீ ரட்சிக்கிற. ஏதோ நித்திய சூரியகளை காப்பாத்தின மற்றவனை காப்பாத்தினீங்கன்னு இல்லாம நந்தகோகுலத்தில் இருக்கக்கூடிய மாடு கண்ணெல்லாம் கூட காப்பாத்தின. அதெல்லாம் காப்பாற்ற தெரிஞ்ச உனக்கு உன்னையே நான் அறிந்து வைத்திருக்கிறேன், உன்னோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற என்னை நீ ஏன் காக்க மறந்தாய் என்று புலம்புகிறார். கண்ணபிரானுக்கு பசுக்களை மேய்ப்பதில் சாதாரணமான சந்தோஷம் உண்டாம். ஆனால் கன்றுகளை மேய்ப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அதனால தான் அவர் சொல்கிறா, இவத்திலும் பசுகளை மேய்ப்ப உகத்தி என்று நம்மாழ்வாரோடு கன்று மேய்த்து இனிது உகந்த என்கிறார் இந்த ஆழ்வார். காளா என்பது இளம் பருவத்தை குறிக்கக்கூடிய சொல். நிகண்டு திவாகரம் என்கிற டிக்ஷனரி, நிகண்டு தான் டிக்ஷனரி, அதில் ஒரு வார்த்தை அந்த காளையின்றதுக்கு காளையே எருது பாலைக்கு அறிவன் நல்லிளையோன் பேராம். நல்ல இளைஞனவன். காளை என்பது எருதை குறிப்பது மட்டுமல்ல, ஒரு நல்ல இளைஞனை குறிப்பிட உதவுகிற வார்த்தை காளையோ. காளா என்பது திவாகர நிகழ்விலிருந்து ஒரு விளக்கத்தை தருகிறார் பதவாதி பெரும் மணங்காச்சார். கடிபொழில் கண்ணபுரத்தின் கனியே என்றும் அந்தந்த காலத்தில் யார் வராங்களோ அவங்களெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே திருக்கண்ணபுரத்தில் வந்து கனி போல இனிய கனி போல எழுந்திருக்கிறேனே. கன்று மேய்த்து உகந்த காளா என்ற உடனே கடிபொழில் சூழ் திருக்கண்ணபுரத்தின் சொன்னதுக்கும் அமைதியை நோக்கி இந்த இடத்துல பட்டர் ஒரு ரசமான விஷயத்தை சொல்றார். கண்ணபிரான் பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கிற போது அவை கை தவறி போகையிலே அவற்றை மடுக்க பிடிக்க போறான். போற இடத்துல தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும்போது அங்கே ஒரு சோலையை பார்க்கிறான். அந்த சோலைக்குள்ள போய் தண்ணி குடிக்கலாம்னு போனவனுக்கு அந்த சோலையை விட்டே வெளியில வர முடியலையா. எந்த ஊர்றாதுனா திருக்கண்ணபுரம் இருக்கிறார். அதாவது அந்த கோகுலம் வட இந்தியாவில் இருக்கு, திருக்கண்ணபுரம் தென்னிந்தியாவில் இருக்கு. பட்டர் என்பவர் கூரத்தாழ்வானுடைய திருமகன் ஆச்சாரியன். அவர் ரசிப்பார். இப்படி ரசிச்சிருக்கிறார். மாடெல்லாம் மேய்ச்சிட்டு போறார். தண்ணிதாக இருக்கிறது. ஒரு பொழிலுக்குள்ள போறார். ஒரு பூஞ்சோலைக்குள்ள போனா வெளியிலேயே வர முடியலையா அவனால. என்ன ஊர்றாருன்னா திருக்கண்ணபுரம். கடி பொழில் சூழ் கண்ணபுரம்ன்றது சர்வகந்த என்றபடி, சர்வகந்தம் என்றால் வாசனை. அப்படி பெருமானுக்கே சர்வகந்தம்னு பேர். எல்லா விதமான வாசனையும் உள்ளவனவன். அவனுக்கே அந்த ஊரை விட்டு வெளியில வர முடியலையா. அந்த அளவுக்கு பொழில்களும் நீர்நிலைகளும் வேலியாக இருக்கக்கூடிய கண்ணபுரத்தின் கனியே, அதுல பழுத்த பழம்போல் இருக்கக்கூடிய சௌரிராஜனே என் கனியே என்று அப்படி சொல்றதுனாலேயே யாரெல்லாம் விருப்பப்படலையோ அவர்களுக்கெல்லாம் காயாக இருக்கிறானா. அவனை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுபவ ரீதியாக பழமாக இருக்கிறான். பிரபந்தருக்கு அத்தியாவசியம் உண்டான சமயமே பிடித்து பரமபோக்கியனாய் இருக்கையிலே பக்குவ பலமாய் இருப்பவன் அப்படின்னு சொல்றான். சர்வஸ்தானம் பெற்றவன், எல்லா இடத்திலும் இன்னைக்கு வர நிறைந்திருக்கிறவன். நார்ச்சந்தியில கூத்தாடலாம். எப்படின்னா பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவேதி போல திருவாயப்பாடியில இருக்கு. பட்டர் சொல்றார், இடையர் எல்லோரும் திருவள்ளுவம் இடத்திற்கு அம்பலம் என்று பெயர். இடையர்களை உணர்த்தி இடையர் எல்லோரும் ஈடுபடுவதையாக கூத்தாடி நம்மையே சொல்லுகிறது என்றும் உரைப்ப. மகிழ்ந்தாய் என்ற இடத்துக்கு பெரியவாச்சான் உள்ள வியாக்கியானம் என்னன்னா, கூத்து கண்டவர்கள் உகக்கையே என்று உகப்பானும் தான் இருக்கை அவர்களை தன் கூத்தால் எதிர்கொள்வானும் தானும் உகப்பானும் தான் இருக்கிறபடி. கூத்து ஆடுறத பார்க்குறவங்க சந்தோஷப்படுவாங்க, அது நியாயம். ஆனால் இங்கே எப்படின்னா, அவன் கூத்தாடுறத பார்க்குறவங்க எப்படி சந்தோஷப்படுறாங்களோ அதே போல கூத்தாடுகிற அவனும் சந்தோஷப்படுகிறான். கூத்து கண்டவர்கள் உகக்கே என்று உகப்பானும் தான் இருக்க அவர்களை தன் கூத்தால் எதிர்கொள்வானும் எழுதி கொள்வானும் தானாய் உகப்பானும் தான் இருக்கிறபடி. அப்படின்னா டான்ஸ் ஆடுறதை பார்க்கறதுல மட்டும் சந்தோஷம் இல்லை, டான்ஸ் ஆடுறவனே அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஆடுறாங்க. அப்படி கூட கூத்தாடக்கூடிய கண்ணபிரான்.
இவனை குடக்கூத்தாடுவது என்பது இடையர்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. நல்ல வியாபாரம் நடந்து நல்லா இருந்தால், சந்தோஷமா இருந்தால் அவர்கள் குடக்கூத்தாடுவார்கள். எப்படி பிராமணர்கள் வேதம் ஓதுகிறவர்களுக்கு பெரிய சம்பாத்தியம் வந்தால் மிகப்பெரிய யாகங்களை மேன்மேலும் செய்வார்களோ, அதுபோல யாதவர்களுக்கு நல்ல ஒரு பொருள் வியாபாரம் கிடைத்தால் அவர்கள் சந்தோஷத்திலே கூத்தாடுவார்கள், குடக்கூத்தாடுவார்கள் என்று சொல்கிறார். வானவர் வானவர் போனோடும் ஈமென்றெழுத்த எழுதிருவேங்கடம் என்றும் காணமும் வானரமும் வேடுபடை வேங்கடம் என்றும் சொல்லுகிறபடி உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் யார் வேண்டுமானாலும் வரக்கூடிய இடம் திருவேங்கடம். வென்றசுரர் குலங்களைந்த வேந்தே என்றும் அவன் தன் விரோதி நிவர்த்தியை செய்வதற்கு அசக்தன் என்று அது பிறரால் ஆக வேண்டியது என்று இருந்தால் அவ்வாறு ஆறியிருக்கலாம். அசுரராட்சர்கள் கூட்டங்களை எல்லாம் கிழங்கெடுத்து வெற்றி பெற்று பெருவீரனாக இருக்கிற போது நான் இங்கே வருந்தி கிடக்கிறேன், என்னை அவன் காக்க வரவில்லையே, அவனுக்கு என்ன பலமா இல்லை அப்படின்னு கேட்கிறான். வீரி பொழிசூழ் திருநறையோர் நின்றான் என்றும் வென்று அசுரர்களை குலங்கடந்த அவதாரத்திலும் இழந்தவர்களுக்கும் முகம் கொடுத்து அவனை காக்க வேண்டும் என்பதற்காக திருநறையூரிலே எழுந்திருக்கிறான். நரையூர் நம்பியும் நாச்சியாரும் அவருடைய கடாட்சமே இங்கே விளைநீராக பொய்கையாக விரிபொழிலாக இருக்கிறது. அசேதனங்களை கடாட்சித்து வளர செய்பவன் என் கடாட்சியாது ஒழிவதே என்கிறான். உயிரில்லா பொருள்கள் அறிவில்லா பொருள்களை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிற பெருமாள் அவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிற நான் என்னை பற்றி அவன் நினைக்க மாட்டேன் என்கிறாளே. திருநறையூர் என்பதே பெருமாளுடைய பேர், பெருமாட்டியுடைய பேர் தான், தாயார் பேர், அதுதான் நாச்சியார் கோவில். அப்படி நாச்சியார் கோவிலாக்கி இப்படி ஒருத்திக்கு கழிவழி மன்னனாக இருக்கிறவன் இன்னொருத்தியை விசேஷமாக நினைப்பதே எப்படியாக இருக்கும்? தன்னை நினைக்க மாட்டானே என்கிறார். துன்று குழல் கருநிறத்தின் துணையே என்றால் மிகவும் நெருங்கி இருக்கின்ற திருக்குழல் கற்றை என்றால் முடி காலமேகம் போல வடிவுடைய என்னுடைய துணைவனே என்கிறான். அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே தன்னுடைய ஆற்றாமை போக முடியாததுனாலே கண்ணீர் வருதான். அந்த கண்ணீரானது அவருடைய முலை மீது விழுந்து விழுகிறது. கடிபொழில் சூழ் கண்ணபுரத்தின் கனியே என்று சொல்லி கண்ணபுரத்து கனியே கண்ணபுரத்து கனியே என்று அழுது அழுது அவளுடைய மார்பகங்களின் மீது தன்னுடைய கண்ணீர் வந்து விழ சோர்ந்து போய் நிற்கிறாள் என்னுடைய மகள் என்று பேசிய தாயார் பேசிய பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிக்கலாம். கன்று மேயது மேய இனிது உகந்த காளா என்றும் கடிபொழில் சூழ் கண்ணபுரத்தன் கனியே என்றும் மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தா என்றும் வடதநீர் வேங்கடம் மேய மைந்தா என்றும் வென்றசுரர் குலங்களைந்த வேந்தே என்றும் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்றா என்றும் துன்பு குழல் கருநிறத்தின் துணையே என்றும் துணைமொழி மேல் துளிசோர சோகின்றாளே. காயன வாச்சா மனசேந்திரேவா அபியாப்தனாவா பிரகதேசபாவாத கரோமியத்தன் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துறையில் விருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவிடுவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.